வந்தவர்கள் காணவே இல்லை. யாருங்கே நேரத்தோட வரக்கூடிய காலத்தாமதம். அதிகமா கேக்குறேன். என்னாச்சு? ஏன் வீட்ல நடக்கக்கூடிய சம்பவம் நடந்து போச்சுங்க. வீட்டுல நடக்கக்கூடிய சம்பவம் நடந்து போச்சு. என்ன பேர்பட்ட சம்பவம்? எதுக்கு 1 ஏக்கர் நிலம்? உனக்கு இருப்பது 1 ஏக்கர் நிலம். ஏன் கைது சுத்தி எல்லாரும் பயிர் வச்சாங்க. ஏய், என்னால மட்டும் பயிர் வைக்க முடியல. ஏன் உன்னால மட்டும் பயிர் வைக்க முடியல? என்கிட்ட பண வசதி இல்ல. பண வசதி இல்லைன்னா நிலத்தை வித்துட்டு பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டு ஜாலியா செலவு பண்ணி சுத்தணும். அப்படி உதான் செய்யலாம். யாரு வந்து நம்ம வித்தியா? யாரு விட்டு நீ விட்டு நிலை இல்லையா? ஏங்க நான் சம்பாதிச்சுட்டா இல்ல எங்க அப்பா சம்பாதிச்சுட்டா? எங்க பாட்டு சொத்துங்க. அப்ப நீ ஒப்பன ஒண்ணு கிழிக்கலையாங்க? என்னது கீக்கிட்டியா? வரதுனா வாங்குறோம் போறோம் சரியா போகுது. அதுலயே முன்னேறு. பையன் கேக்க முடியல. என் மொழியில போய் காய் துப்புறா. துப்ப மாட்டாளா? டேய் கம்பெனி அட பொறம்போக்கு அட நாய்க்குள்ள பையா அட இறந்த பையா அட ஊரா சோத்துன்ற பையா. வரதே ஊர் சோத்துக்கு தான்டா. வீட்ல இருந்து மூட்டை கட்டி எத்தனை வரணியா? இல்ல என் மொழியில பாத்து கேக்குறாங்க. உன்னது மனைவி உன்னை பார்த்து கேட்டா. ஆமா. அந்த கேள்வி நீ என்ன கேட்கலாமா? கை பாவனை பக்கம் வருது. கை பாவனை அந்த பக்கம் வருது. அந்த பாவனை எடுத்துட்டா அப்பதான் அனுபவிப்பேன். என் மொழியில போய் காய் துப்புறாங்க. என்னால மனசை தாங்க முடியல. மனசு உன்னால தாங்க முடியல. கையெல்லாம் ஏறிட்டீங்க. வந்தது பாரு வீர உனக்கு. ஆமாங்க. நான் தொட்டு நான் வந்திருக்குது. ஏய் ஓட்டு சேர ஓட்டு அண்டவன அத குறையாது. கோபாலோட சொன்னா வெட்டி போறாரு. கூப்பிட்டனே ஐயா கைனிக்கு அந்த வெட்டணும். ஏன்னா கூலி கேட்டேன். சொல்லுங்க தம்பி 5 ரூபாய் கூலி கொடு. ஒரு கோட்டை சரக்கு வாங்கி கொடு. பீடி வாங்கி கொடு. ஆன்ஸ் வாங்கி கொடு. ரத்தல் வாங்கி கொடு. போனே இதெல்லாம் கேட்பான். என்ன உழைக்கிற மனசை கேட்கறதுக்கு இருந்தா கூட இல்லனா விடு. இல்ல நான் வச்சு நான் வந்து மாட்டேன். இல்லையா? விடு. நான் பண்ண. சரி ஐயா நீ போங்க. ஏன் வீட்டுக்கு இது ஓட்ட மம்டி. ஓட்டே ஓட்டுறோம். நானே இறங்கி வெட்டல. காலையில 6 மணிக்கு இறங்குங்க. 9 மணில ஒரு 3 துண்டு வெட்டி சாப்பாடு. ஆமாங்க. முத்துங்க வெட்டே. என் மொழியில சாப்பாடு வெட்டா. யாருக்கா? இருக்குடா. உனக்கா? சாப்பாடா? சாப்பாடு. என்ன சாப்பாடு அவள காலையில? பிரியாணியா? அவள காலையில பிரியாணி உங்க வீட்டுல செஞ்சாங்க. யாவும் செஞ்சாதா? நேத்து பாய் வீட்டு குத்தாம்ச்சாங்க. காலையில சூடு பண்ணி தந்தா. நேத்து பாய் வீட்டுல குத்த நைட் அது வச்சு இருந்து காலையில சூடு பண்ணி முன்னாடி உனக்கு தந்தா. ஆமாங்க. அது சாப்பிட்டேன். சரிப்பா. சரி சாப்பிடு சரியானே. சாப்பிட்டு வரம்போது போட்டு கைகால சாப்பிட்டு என் மொழி அனுப்பிச்சிடுங்க. சரி சாப்பிடுங்க. அங்க போய் தூக்கி போட்டேன். உண்ட களைப்ப தொண்டர் குண்டாச்சி வெப்பமலை படுத்து தூக்கிட்டேன். ஆமாங்க. ஏய் பார்த்தா உச்சி வெயில. என்ன நேரம் இருக்கும்? 12:30 மணி இருக்கும். 12:30. நேரம் வேலை அப்படியே நிக்குதே. நம்ம பாட்டு தூக்குறோமே. சரி இருக்கிற குரங்கெல்லாம் போயிட்டானே. போய் மம்பி எடுக்கிறேன். ஏய் அட மாக்கா சொல்லிட்டாளே. இல்லையாஜமா போய் ஆண்டி வரலாம் மம்பி எடுக்கிறேன். ஏன் மம்பி ஜோர அடிக்கிறேஜமா? மம்பி ஜோர அடிக்கிறா? நீ எப்படி பார்த்தாத? நம்ம தொட்டி பாரு சூடாகுது. தொட்டு பார்த்தா சூடா இருந்தா ஜோரமா? ஆமா. அடா பைத்தியக்காரா. சரி என்ன செய்த? எனக்கு ஒண்ணுமே புரியல. நேரா வேலை அப்படியே நிக்குது. மம்பி ஜோர அடிச்சேனே. மம்பி எடுக்கிறேன். போய் கேஸ் திரும்பி போய். அரசு வளர்ச்சி அங்க சேர்ந்து யாராரு பார்த்தேன்? பெரிய டாக்டர் பார்த்தேன். பெரிய டாக்டர் அது. பிஏபிஎல் படிச்சா பாத்தியா? சரியா? பிஏபிஎல் படிச்ச டாக்டர். டாக்டர். அப்ப எம்பிபிஎஸ் படிச்சவன் யாரு? அவள வைக்கிறீங்க. சட்டத்துல அத கூட மாத்திட்டாங்களா? நான் யாரை மாத்தி வச்சாங்களா? இதானா மாத்தி சொல்லுங்க. டேய் மாக்கா. இதானா மாத்தி சொல்லுங்க. இல்லைமா. பெரிய டாக்டர் பார்த்தேன். ஐயா மம்பி எழுதி பண்ணோம். 7 பீஸ் கேட்டேன். சொல்றா பாருங்க. தம்பி 7 ரூபாய் பீஸ் கட்ட கோர வர கேக்குறாரு. 4 பீஸ் கட்டேன். டாக்டர் எழுதி பண்ணிட்டாரு. மம்பி வந்து வீட்டுக்கு வந்து பாக்குறேன். என் பொண்டாட்டிக்கு ஜோர அடிக்குது. அட என்னடா போறாத காலம் உனக்கு. உன் மனைவி என்ன செய்றே? என் முன்னாடி ஹாஸ்பிடல்ல தான் பார்த்தேன். ஆயா சொன்னா நான் தான் டாக்டர் மேல ஏதோ வந்து பார்த்தேன். டாக்டர் செய்த வழியத்தை ஜன்னல் வழியாக ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். அப்படி என்னதான் செய்தார் டாக்டர்? நிறைய தண்ணி இருந்துச்சு. ஏன் மண் தண்ணில தோச்சு வச்சிருக்காங்க. தர போயிடுச்சு. மனைவி ஏன் முன்னாடி கையால கட்டியா? ஏன் வீட்டு மேல பெரிய கண்ணு தூக்கி போட்டீங்க. மனைவி போனாலே சகலமும் போச்சு. அதுல வேற உன் ஜென்மத்துக்கு குத்து டான்ஸ் வேற ஆடுற நீ. ஐயோ ஏன் முன்னாடி சேர்த்து விட முடியாதுமா? சேர்த்து விட கூட்டம். சேர்த்து போட்டுக்கு போனாலா செஞ்சுக்கு போனாலடா?
நம்முடைய நாட்டில் என்னுடைய ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? தங்களது ஆட்சியில் ஏறும் படிகள் சரியில்லை, இறங்கும் படிகள் சரியில்லை. தங்கள் ஆட்சி அது சரி செய்தால் போதும். அப்படி இன்று ஒரு நாள் பொறுத்து இன்று ஒரு நாள் பொறுக்க வேண்டுமா? நாளை முதல் நன்றாக அமைத்து தருகிறேன். தங்கத்தால் செய்கின்றீர்களா? இல்லை, இதுவிட மோசமாக இருக்கு. மண்ணால் செய்யறாரு. தங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? சொன்னால் நான் தெரிந்து கொள்வேன். பட்ட படிப்பு படிப்பதற்காக அயல்நாடு சென்றார்களே இரு பிள்ளைகளும் தத்துவனும் உத்தமனும் பட்ட படிப்பை முடித்துவிட்டு இந்த நாடு வருவதாக செய்தி. அப்படியா? அவளை வரவேற்க வேண்டும். நாடை விழா கோலமாக இருக்க வேண்டும். ஏய், இளவரசர் வருகைக்காக மாவிட தோரணம், மங்கள வாதியம், தார தப்பட்டை, மயிலாட்டு, ஒயிலாட்டு, கரகாட்டு அனைத்து சிறப்பாக இருக்கு. அச்சத்து நீக்கி அயராது பாடுபடும் இச்சத்து வாய் மக்கள் போரிலே சென்று புறமுதுகை காட்டி திரும்ப வருது விட போரிலே வீரமரணம் அடைவது சரி என்று என் மாத்திரம் இருப்பிய என் தாய்க்கு நாடு சத்திய விளையாட்டு மன்னனுக்கு மூத்தமான பிறந்து தத்துவன பெயரோடு சீரத்திர போர் வாழ்ந்து எனக்கு இருப்பது ஒரே தம்பி, அவர்கள் உத்தமன். எங்கள் இருவருக்கும் ஒரே தங்கை, அவர்கள் முத்தழகி. நானும் என் தம்பி உத்தமன் சிறு சிறு வயதிலே அயல்நாடு வந்தோம். எதற்காக வந்தோம் என்றால் பட்டம் படிக்க வந்தோம். ஆனால் என் படிப்பு இன்றோடு முடிவடைகிறது. இப்போதே தாய்நாடு சத்தியபுரம் நாடு செல்ல வேண்டும். என் தந்தையும் என் தங்கை சந்திக்க வேண்டும்.